நம்ம தீன் வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயமா, இஸ்லாம் அவ்வளோ கஷ்டமான எளிமையான ஒரு மார்க்கம். நம்ம என்ன வாயிலாக இல்லைலாம் முகமது ரசூல்லான்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு ஆபத்தில் வெற்றி கிடைக்கும், துனியாவிலையும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஏங்க இந்த துனியாவோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம், ஆகரத்துடைய வாழ்க்கையில் அடைஞ்சாங்க. என்னங்க எளிமையான விஷயம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா விளங்காமல் எத்தனையோ மக்கள் இருந்தாங்க. பேரில் மட்டும்தான் என்னங்க முஸ்லீம், பேர் கேட்டானங்க முஸ்தபா, பேர் கேட்டானங்க இலியாஸ், பேரில் மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்து இருக்குன்னு தெரியாது. சில பேர் கலந்துருக்காங்க, சில பேர் ஜும்மாலையும் இல்லை, சில பேர் பெருநாளில் கலந்துருக்காங்க, சில பேர் பெருநாளையும் கிடையாது. இந்த மாதிரி வந்து அறியாமையில் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு. 5 வக்து ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ செலவு என்ன பண்ணுறோம், பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணுறோம், மொபைலுக்காக செலவு பண்ணுறோம், பணம் பார்க்க செலவு பண்ணுறோம், தொழிலுக்காக செலவு பண்ணுறோம், குடும்பத்துக்காக செலவு பண்ணுறோம். அந்த 5 வேலை வக்து மொத்தமாக சுத்தம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகாது. ஒரு நாளைக்கு நம்மளை படைச்ச ரப்புக்காக, ரப்பு என்ன சொல்கிறான், இந்த உம்மத்துக்கள் நான் படைச்சது என்ன வணங்குறதுக்காக தான், அந்த மனிதர்களையும் ஜின்னுக்களையும் படிச்சதுக்காக என்ன வணங்குறதுக்காக தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வணங்குறோமா, என்ன பண்ண நன்றி செலுத்துகிறோமா, இல்லை நன்றி செலுத்த என்ன பண்ணுறோம், நன்றி செலுத்த மறந்து போயிருக்கோம். நம்ம நன்றி செலுத்துறதையும் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுங்க, பலமான ஈமானிப்புக்கு நம்ம தாவத்து கொடுக்கும்போது தான் பலவீனமான ஈமான் என்ன பண்ணுங்க பலமாகும். நம்ம போய் தாவத்தோட உழைப்பு சொல்லணும், அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்லணும். இஸ்லாம் வந்து எளிய மார்க்குங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். ஆகரத்துலையும் வெற்றி அடையலாம், துனியாலையும் வெற்றி அடைக்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது என்ன ஆகுங்க, நமக்கு ஆகரத்துலையும் வெற்றி அடையும். ஏங்க களிமான்றது சாதாரண விஷயம். நம்ம மௌத்து நேரத்தில் அந்த களிமாவோட இது இருந்தால் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் தொழுகை என்னங்க, 5 வக்து. காலைல ஃபஜ்ர், மதியம் துஹர், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அஸ்ர், அப்புறம் மஹ்ரிப். ரொம்ப எளிமையான நேரம், 5 நிமிஷம் கூட கிடையாது. நீங்கள் அல்லாவுடைய நெருக்கம் பெறணும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஆகணும், எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, என் அம்மாத்தாக்கு உடல்நிலை சரியில்லை, பொருளாதாரத்தில் நான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிப்பு வரலை, தொழில் இல்லை, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நம்ம சொல்ல முடியாத கஷ்டங்கள் நண்பர்கிட்ட சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, கூட பழகிறவர்கிட்ட சொல்ல முடியாது. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்றதை யார் அறிவா, அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவான். யார் அறிவா, அல்லாஹ் ஒருத்தன் மட்டும் தான் அறிவான். அப்போ அந்த மாதிரி துயரங்களை நம்ம உதவி யார்கிட்ட போய் கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குங்க, இப்போ என்ன மருத்துவமனையில் பார்ப்போம், 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்லுவாங்க, 7 மாதம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, வேலை வேணும். இப்போ நம்ம யாரையே பார்ப்போம், இல்லைங்க அது என்னமோ கிடைக்குமா, இப்போ என்கிட்ட கிட்ட கிடைக்குமா, இல்லை அவர்கிட்ட கிட்ட கிடைக்குமா, யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் கிட்ட தொழுது, யா அல்லாஹ் யா ரப்பே உன்னையே நினைச்சு நான் தொழுகிறேன், எனக்கு இந்த விஷயத்துக்கு கொடு. நகைச்சத்தில் என்ன தொழுதா அல்லாஹ் வந்து 7 வாரத்துக்கு இறக்கி முதல் வாரத்துக்கு வந்தான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய துவாக்களை கபுலாக்கிறதுக்காக நான் வரேன். எப்படிங்க, உங்களுடைய துவாக்களை நீ ஒரு அடி வா, நான் உனக்காக ஒரு ஜான் வரேன், ஒரு முழம் வரேன். நீ ஒரு ஜான் வா, நான் ஒரு முழம் வரேன். உங்கள் துவாக்களை கபுலாக்க நான் வரேன். நீங்கள் தயாராக இருக்குமா? எத்தனை பேர் தகஜத்து எவ்வளோ கஷ்டப்படும், தகஜத்துன்ற ஒரு விஷயம் அறியாமல் இருக்கும். நம்ம அதில் கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், உனக்கான எல்லா விஷயங்களும் நான் பண்ணித்தரேன், உன்னோட துயரங்களை போக்கி தரேன், உன்னோட கஷ்டங்களை போக்கி தரேன், சொல்ல முடியாத வழிகளை உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், நீ கேளு. இந்த கேட்குறது என்ன முறை இருக்குங்க, துவா கேட்கும்போது இல்மோடு இருக்கும். கேட்குறது கூட இல்மோடு இருக்கணும். அல்லாஹ் உன்னை கொண்டே நான் இருக்கேன், உனக்காகவே நான் இருக்கேன், உனக்காக தான் நான் இருந்தேன், இந்த இல்மோடு இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோங்க, அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறான்னு சொல்லுவோம். ஒரு 99% நம்பிட்டு 1% நம்ம வேறு யார் மேலேயே நம்பிக்கை வைப்போம். அந்த 1% நம்பிக்கை என்ன ஆகுங்க, நம்மளோட 99% நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணிடும். முழுமையாக நம்பணும், தீனை வந்து முழுமையாக நம்பணும், 100% நம்பணும். அப்போ தான் என்ன ஆகுங்க, அந்த இல்ம முழுமை பெறும். சஹாபாக்கள்லாம் வாழ்ந்தாங்க, நபி பெருமானெல்லாம் வாழ்ந்தாங்க, 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அவங்களாம் எப்படி உழைச்சாங்க, இந்த தீனுக்காக தான் உழைச்சாங்க. தீன் என்ன பண்ணாங்க, எத்தி வச்சாங்க. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கவலையோடு இருந்தாங்க, இந்த சமுதாயத்தின் மீது கவலையோடு இருந்தாங்க, ஃபிக்ரோடு இருந்தாங்க. அந்த ஃபிக்ரோடு இருக்கும்போது என்னாச்சுங்க, அவங்க கேட்ட துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து கபூலா இருந்தான். அவருக்காக கேட்டாங்களா துவா, அவருடைய அடியார்களுக்கு கேட்டாங்களா, அவங்க உம்மத்துக்களை கேட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு சந்ததிகளாக கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்க எல்லாருமே வந்து ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், முழு சமுதாயத்துக்குமே தீன பரவக்கூடிய தஃபீக் கூடிய அல்லாஹ், இவங்க எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாசிக்கலாம் மாற்றக்கூடிய அல்லாஹ், அவங்கள தீனை முழுமையாக வழங்கக்கூட அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டாங்க. அவங்களுடைய ஃபிக்ர் எப்படி இருந்தது, முழு சமுதாயத்துக்காக இருந்தது. நம்மளுடைய கவலை எப்படி இருக்குங்க, ஃபோன் வாங்கணும், பைக்கு வாங்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், வேலை கிடைக்கணும். ஏன் இதை கூட அல்லாஹ் சொல்ல என்ன சொல்கிறான், நீ தொழுது துவா கேளு. இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியல, இந்த அறியாமையில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, தாவத் கொடுக்கணும். நம்ம போய் தாவத் கொடுக்கும் போது தான், அல்லாவுடைய புகழை நம்ம சொல்லும் போது தான், இப்படிலாம் ஒரு வழி இருக்குன்னு தெரியும் போது தான் அவங்க வருவாங்க. ஒரு வாங்கின பை ஒரு 5 நிமிஷம் வாங்க பை, ஒரு தொழுது போங்க, சும்மா ஒரு வக்துக்கு மட்டும் வாங்க,
தீன் பேச்சில் கலந்துக்கோங்க, கஸ்தில் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அழைப்பு கொடுக்கும்போது சப்ஜாரில் வந்து கலந்துக்கோங்க, பள்ளியில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், அவங்களுக்கு இதாயத்தை கொடுப்பான். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அல்லாஹ் உணரக்கூடியவங்களாம் மாறுவாங்க. நம்ம போய் தாவத் என்ன பண்ணுங்க, கவலையோடு கொடுக்கணும். நம்ம போகும்போதே இல்லை யாழ்லா இந்த சமுதாயம் இவ்வளோ வந்து கவலைக்கிடமாக இருக்குது, தீனை வழங்காமல் இருக்காங்களே, அல்லாவே மறந்துருக்காங்களே அப்படின்னு நம்ம அந்த கவலையோடு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அந்த கவலையோட அல்லாஹ் நம்ம இதாயத்தை கொடுப்பான். அந்த இதாயத்தோட நன்மை யார் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் செல்ல என்ன ஆகுங்க, ஒரு அடிக்கு 1,00,000 நன்மை தரும் அல்லாஹ். இந்த மாதிரி நீங்கள் வந்து தாவத்தோட உழைப்பை செய்யும்போது ஒவ்வொரு அடிக்கும் 1,00,000 நன்மை தரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறே, அல்லாஹ் இருக்காங்களா, மறுமைன்னு சொல்கிறே, மறுமை இருக்காங்களா, சொர்க்கம் சொல்லி சொர்க்கம் இருக்காங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்ன நீ கற்பனை பண்ணாத, உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன், உன்னால் என்ன கற்பனையே செஞ்ச முடியாது, என்னுடைய படைப்புகளை கற்பனை பண்ணிப்பார், உனக்கு நீ விளங்கிப்ப. யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய மூளை எந்த மாதிரி இருக்குங்க. உங்களால் ஒரு மூளையை கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு செவித்திறன் போயிடுச்சு பிறப்பிலே, உங்களால் உருவாக்க முடியுமா? பார்வை இல்லாமல் பிறக்கிறாங்க, கொடுக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு பார்வை போயிடுச்சு, திரும்ப ரிப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் பிறப்பிலே வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஒரு மணி நேரம் முன்னாடி போயிடுச்சுங்க, அந்த 1 மணி நேரத்துக்கு திரும்பி எனக்கு ரிவர்ஸில் எடுத்து வரணும். நான் இங்கேருந்து என் பணிக்கு ஆஃபீஸ் 9 மணிக்கு போகிறேன், நான் போகணும் நீ ரெஸ்ட்டு போகிறேன், ஆகிடுச்சு, மேனேஜர் திட்டுவான் இல்லையா? நம்ம வேலைக்கு தகுந்த என்ன சொல்லுவான், வேலைக்கு திட்டுவான். இந்த 1 மணி நேரம் எனக்கு முன்னாடி வேணும், உங்களை கொண்டு வர முடியுமா? 1 மணி நேரம் விட்டுறேன், 1 நிமிஷம் கொண்டு வர முடியுமா? ஒரு நொடி. அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இருக்குங்க, மாபெரும் கிருபை, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. நம்மளுடைய உடம்பே போதும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. சரிங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் கடினமான விஷயமா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்தை பெண்ணா போதுங்க. தொப்பி போடுறது சுன்னத்து, தாடி வைக்கிறது ஒரு சுன்னத்து, ஜிப்பா போடுறது ஒரு சுன்னத்து. ஒரு சுன்னத்தை பெண் என்னங்க, 100 ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும், 100 ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும். தொழுகை 5 வேளை தொழுகிறது என்னங்க, என்ன கிடைக்கும்? 5 வேளை தொழுகிறது தான் 5 விதமான நன்மைகள் கிடைக்கும். நம்மளுக்கு கேள்வி கிடைக்கலாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆமாலாமல் பட்டத்தை வலது கையில் வாங்கலாம். ஆமாலாமல் பட்டம் சாதாரண விஷயமா? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தை கிடைக்கிற தப்பிக்கு அலங்கலாம். நரக அது கபருடைய வேதனையிலிருந்து நம்ம விலக்கு அளிக்கலாம், நமக்கு ரிசல்ட் பெருக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி 5 விதமான நன்மைகள் கொடுக்கலாம். 5 தொழுகை நீங்கள் பேணி காத்தாலே போதும், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். இது ஒரு டெம்பரரி லைஃப், இது நிரந்தரம் கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி. உங்கள் கனவுல நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், பங்களா வச்சுருக்கலாம், அழகான மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் கற்பனை படிக்கல, என்னென்ன கனவு இருக்கும். கனவு முடிஞ்சுன்னா இல்லை, எது நிரந்தரம்? நம்ம இருக்கமே தான் நிரந்தரம், கனவு இல்லை. நம்ம வாழ்க்கை கனவு மாதிரி தான், நிஜம் எது ஆகிறது. அதை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன ஆகும், வெற்றியாளன் ஆகிடுவோம். அல்லாஹ் இப்படி மட்டும் தான் சந்திக்க முடியுமா? அல்லாஹ் வித மட்டும் தான் கேட்க முடியுமா? நம்ம எளிமையான முறையில் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் திக்ர் செஞ்சோம்னு சொன்னாரு. அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நன்மைகளை தரான். ஒவ்வொரு இடமே இப்போ சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அல்லாஹு அக்பர் சொல்லும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது, வலாஹ் இல்லா பில்லா சொல்லும்போது நம்மளுக்கு ஷிஃபத் கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க நோய்கள் பிணிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கு தௌஃபீக் கிடைக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் கேட்குறோமோ அப்போலாம் ஸலவாத் ஓதுறோம். ஸலவாத் ஓதுனா அவங்க நன்மைகள் கிடைக்குது. இந்த சுன்னத்து போடுறது கஷ்டமா, துப்பி போடுறது கஷ்டமா? அந்த சகோதரர் ஒரு தடவை சொன்னார், அவர் ஒரு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாருமா, வேலைக்காக போயிட்டு இருந்தாருமா, ஜிப்பா போட்டுட்டு மிஷ்வாக்கெலாம் வச்சுட்டு இருந்தாருமா. மிஷ்வாக்கெலாம் தெரியுங்களா உங்களுக்கு, மிஷ்வாக் வச்சுட்டு இருந்தாருமா. அப்போ வந்து வேலைக்கு வரும்போது நீங்கள் என்னங்க தொப்பி ஜிப்பாலாம் போட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறது கார்பரேட் கம்பெனி தானே, இந்த கம்பெனி நீங்கள் வந்து இது வரலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இது என்னோடய சுன்னத்து, இது இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்கள் இஸ்லாமில் இதை சொல்லியிருக்கு, நீங்கள் சுன்னத்துன்னு சொல்கிறீங்க, சரி உங்களோட உடைய கூட வச்சு நான் அனுமதி. அது என்ன பாக்கெட்டில் ஒரு குச்சி, அது சொன்னாலும் இது மிஷ்வாக்னா இந்த மிஷ்வாக்கில் 10 விதமான நன்மைகள் இருக்குது. பல்லு சுத்தமாகுது, ஈர்கள் பலப்படுது, கண் பார்வை நல்லா தெரியுது. இந்த மாதிரி 10 விதமான நன்மைகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர். அங்கே இருக்க ஒன்றுமே புரியல, என்னடா இது, ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் இப்படி பேசுகிறான், தொப்பி போட்டுருக்கான், தாடி வச்சுட்டு இருக்கான், ஜிப்பா போட்டுருக்கான், கார்பரேட் கம்பெனி இன்டர்வியூ வந்துருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க, குழம்புறாங்க. இவர் உறுதியாக பேசுகிறார், கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. ஏன்னா இவருக்கு என்னங்க, கிளாஸோடு இருந்தவர், அல்லாஹ் ஒருத்தவனே,
அவனை கொண்டே எல்லாம் நடக்குது அப்படின்னு உறுதியோட இருந்தாரு. அப்போ என்னாச்சுங்க, ஆப்போசிட் இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மனம் மாறுது. ஒரு சின்ன பொருள், ஒரு குச்சி, அவரை பொறுத்தவரைக்கும் அது குச்சி, நம்மளை பொறுத்தவரைக்கும் விஸ்வாசம். ஒரு குச்சிக்கே நீ இந்த அளவுக்கு வந்து பேசும்போது, இந்த அளவு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது, நீ என் கம்பெனியில் இருந்தா என் கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு நீ வேற லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஸோ நான் வந்து உன்னை ஹையர் பண்ணுறேன், வேலைக்கு எடுத்துக்கிறேன், நல்ல சம்பளத்துக்கு எடுத்துக்கிறேன். எப்படிங்க அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஜிப்பா போட்டால் நமக்கு வேலை கிடைக்காது, தொப்பி போட்டால் நமக்கு வேலை கிடைக்காது. ஏங்க நம்ம உறுதியாக இருந்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வை நம்பணும்னு சொன்னால், அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நமக்கானதை கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை மட்டுமே நம்பணும், அல்லாஹ்வால் மட்டுமே முடியும் நம்பணும். அந்த இல்மு நமக்கு இருக்கணும், மன உறுதி இருக்கணும், ஈமான் உறுதியாக இருக்கணும். நமக்குள்ள சீர்திருத்தம் வரணும். நம்ம எப்போ நம்ம சீர்திருத்தம் செய்கிறோமோ அப்போ தான் அல்லாஹ் நெருங்க முடியும். நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமாக சுன்னத்துகளை சொல்லணும், அதிகமாக நஃபில் தொழில்களை சொல்லணும். நம்ம ஹதீஸ்களை படிக்கிறோம், தாலீம் படிக்கிறோம், குரான் படிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விளங்கிக்கிறோமா? ஷைத்தானோட பிடியிலையும் நப்சுக்கு அடிமையாகியும் கிடக்கும். தொழுகைக்கு அதான் பாங்க் கொடுத்துட்டாங்க, பாங்க் கொடுத்துட்டாங்க, வாங்க அப்படின்னு சகோதரர் கூப்பிட்றாங்க. ஆனால் அப்போ தான் என்ன பண்ணுறான் ஷைத்தான்? இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, போயிடலாம். 5 நிமிஷம் இருக்கு, ஒன்று செஞ்சிடலாம். 2 நிமிஷம் இருக்குது, அவருக்கு நான் வந்துடுவேன். 3 சொன்னது முடிஞ்சு போச்சு, 3 சொன்னது முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காம போச்சு. பரல என்னங்க உங்களோட கடமை, பரல உங்களோட கடமை, நீங்கள் தொழுதே ஆகணும், அது உங்களோட கடமை. சுன்னத்தும் நஃபிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறலாம், இறைநேசகராகலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் அடையலாம். எவர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல உச்சந்தலை முதல் உள்ளங்கலர் பேணி வளர்றாரோ அவருடைய வாழ்க்கையே என்னங்க, அவருடைய வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை மட்டும் தான் வெற்றி அடையும். எங்க ஆகிறது மட்டும் வெற்றி அடையுமா? இங்கே துனியாலையும் நம்ம வெற்றி அடையலாம். அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கணும், அல்லாஹ்வுடைய படைப்பு கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு என்ன மனுஷன் நினச்சிட்டு தான், நான் ஒரு அரசன், நான் நினச்சா என்னமா செஞ்சிட முடியும், நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் நினச்சா என்ன பண்ணிட முடியும், நான் மிகப்பெரிய பலசாலி, நான் நினச்சா என்ன முடியும். ஒரு வாட்ச் தயாரிக்கிறாருங்க, வாட்ச் தயார் சொல்லிட்டா டைமே என் கைக்குள்ள தான் இருக்கு, டைமே என் கைக்குள்ள தான் இருக்கு. ஆனால் அதை கூட அல்லாஹ் நானதால் தான் அவன் கண்டுபிடிச்சான். அல்லாஹ் நாடலன்னு சொன்னால் அதுவே இருக்கு. டைமை கண்டுபிடிச்சனால அந்த டைம் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுமா? மௌத்தை நிறுத்த முடியுமா? சிந்தனை செஞ்சு பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் வாய்ப்பு கிடையாது. எந்தவும் முடியாது, திருந்தவும் முடியாது. நம்ம மறுமை நாளுக்கு என்ன செய்யுங்க, நிறைய அமல்கள் செய்யணும், தாவத் உழைப்புகளை கொடுக்கணும், இல்மோட கொடுக்கணும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லைங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை பேணுறோம், அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கு. சும்மா சயின்டிஃபிக்காக பார்ப்போமே, சயின்டிஃபிக்காக பார்ப்போம். தூங்குறதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? சுன்னத்தான முறையில் தூங்குங்க. சாப்பிட்றதுக்கு சுன்னத்தான முறையில் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. தூங்குறது என்ன சொல்றாங்க? வலது கையில வலது கணக்கு ஒரு கழிச்சு தூங்கணும். இது என்ன நன்மை இருக்கு தெரியுமா? நம்மளுடைய இருதயம் மேல் பக்கம் வந்துடும், இருதயத்துக்கு அழுத்தம் கிடைக்காது, ரத்தம் சீராக போகும், மூளை வந்து என்ன ஆகுங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் தூங்கும். என்ன பண்ணலாம்? நிம்மதியான ஒரு ஒழுக்கத்துக்கு போகலாம். எப்படி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான். தூங்குறதுல கூட உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுத்துருக்கேன், அதில் ஒரு சுண்ணத்துன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன். உனக்கு 2 வெற்றி கிடைக்குது. துனியாலே வெற்றி நான் இல்லையா? நம்ம எப்போ தீனை பேணுறோமோ, எப்போ அல்லாஹ்வுக்காக நிற்கிறோமோ, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுண்ணத்துகளை பேணி பார்க்குறோமோ, அப்போ நம்மளுக்கு இருளுக்கு வாழ்க்கை வெற்றி கிடைக்குது. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் சுண்ணத்தான முறையில் இருக்கும்போது ஆகிறதோட வெற்றி கிடைக்கும். அந்த சுண்ணத்தை பேணும்போது என்னங்க, துனியாலே உங்களுக்கு என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இங்கேயும் வெற்றி ஆகிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நோய் வாய்ப்பட விரும்ப முடியுங்களா? யாருக்காச்சும் எனக்கு நோய் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. யாரும் கூப்பிட மாட்டோம், ஆரோக்கியமாக தான் கூப்பிடுவோம். அப்போ அந்த இதில் கூட என்ன ஆச்சுங்க, உங்களுக்கு கிடைக்குது. இரவில் தூங்கும்போது கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக போகணும். பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. நம்ம வெளியே போகிறோம் வரோம், இதுக்காக சுத்தமான முறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ஒழு செஞ்சுட்டு போய் தூங்குறீங்க, திக்கிரில் இருக்கீங்க, உங்கள் மன அமைதி பெறும். திக்கிரில் இருக்கீங்க, உங்கள் மனசு என்ன பண்ணுங்க, அமைதி பெறும். அமைதியான நிலைக்கு உங்கள் மனசு போகும். அப்போ என்ன சொன்னாங்க, உறக்கம் உங்களுக்கு நல்லபடியாக வரும், எந்த ஒரு கவலை இல்லாமல் உறங்குவீங்க. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், நம்ம திக்ரு செய்கிறோம், சூறாக்கள் ஓதுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அல்லாஹ் தஆலா இந்த இரவுக்கு நீங்கள் ஒரு தூக்கத்தில் இருக்கீங்க, அது ஒரு சிறிய மரணம் சொல்லப்படுது. அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான். இரவு முழுக்க நீங்கள் தூங்கி எழுதுறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு இங்கேயும் பாதுகாப்பு, தூங்கும் போது ஆரோக்கியமான தூக்கம். இந்த தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க?
தூக்க மாத்திரை போடுறாங்க, தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் இல்லைன்றாங்க, தூக்கம் பத்தலைன்றாங்க இல்லையா? இப்போ தூங்க முடியல, தூங்காமல் இருக்கீங்க, உங்களால் எழுந்த முடியுமா? முடியாது. இப்போ சாப்பிட்ற விஷயத்துக்கு சாப்பிட்றதுனால தலை எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறாங்க? கை கழுவிட்டு சாப்பிடுங்க. அந்த இடத்துல போய் கை வைக்கிறோம், அங்கேருந்து அசுத்தம் என்ன ஆகுதுங்க? சாப்பிடுவோம், அது கை கழுவி வாயை கொண்டு சாப்பிடுவோம், அதே அதெல்லாமே ஸ்மூத்தாக சாப்பிட்றோம். தண்ணி குடிக்கிற முறை இருக்குது, உட்காந்து தண்ணி குடிங்க. ஏன்னா சீரான என்ன உங்க தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். நேரடியாக குடிச்சோம்னா நேராக நல்லா மழை போயிடும், சிறுநீர் குழாய்க்கு போயிடும். அந்த நீர் என்ன ஆகுங்க உங்களுக்கு பயன்படாது. அப்போ உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுண்ணத்தான முறையில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுங்க நன்மை கிடைக்கும். இப்போ இங்கேயே உங்களுக்கு இருபது வாழ்க்கை வெற்றி கிடைச்சிட்டா, நீங்கள் சுண்ணத்தான முறையை பண்ணும்போது ஆகாரத்தோட வாழ்க்கை வெற்றியாக. அதே சமயத்தில் இங்கே உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைச்சிருது, கிடைக்குது இல்லையா? இப்போ நகத்தை வெட்டுறோம் சுண்ணத்து, முடிய திருத்தம் பண்ணுறோம் சுண்ணத்து. முடினா அவங்க பிறப்புறுப்பு முடி எடுக்கலாம், 40 நாளைக்கு முதல் எடுக்கலாம்னாங்க, அங்கேயும் ஃபங்கஸ் வரும், உங்களுடைய நீங்கள் சொல்ல முடியாத நோய்க்கு வரும். அதுக்கு என்ன சொல்லணும்? சுண்ணத்தான முறையில் நீங்கள் எடுத்துக்கோங்க, திருத்தம் செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் மனித நலனுக்காக தான் இருக்குது. சுண்ணத்து சுண்ணத்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா ஆமாம், உன் நல்லதுக்காக தான் இருக்குது சுண்ணத்து. நீ பேணி காக்கும்போது இங்கேயும் வெற்றி, அங்கேயும் வெற்றி, இங்கேயும் வெற்றி, அங்கேயும் வெற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அல்லா தஆலா சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கான்? பல விதமான நன்மைகளை கொடுத்துருக்கு. இந்த நன்மைகளை வந்து நம்ம வந்து கற்பனை கேட்டு பார்க்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் கற்பனை கேட்டு பார்க்க முடியாது. நம்ம இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன எப்பேற்பட்ட ஒரு படைப்பாளன் நம்மளால் யூகிக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, நீ என்ன யூகிக்காத, என்ன கற்பனை செஞ்சு பார்க்காத, என் படைப்பினங்களை கற்பனை செஞ்சு பாரு. அதுவே நம்மளால முடியாது. நேரத்தை நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சஹாபாக்களோட வாழ்க்கையில் வந்து நேரத்தை கடந்து போயிருக்காங்க. நம்மளால் ஒரு செகண்டை முந்த முடியாது, ஒரு செகண்டை திரும்ப முடியாது, மாற்ற முடியாது, டைம் ட்ராவல் பண்ண முடியாது. சொல்லிக்கலாம் டைம் ட்ராவல் இருக்குன்ட்டு, ஆனால் அந்த காலத்தில் அது நடந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. 300 வருடங்கள் உறங்கியிருக்காங்க, 100 வருடங்கள் உறங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? அல்லாஹ் தான் நடந்துச்சு. நீங்கள் ஒரு விஷயம் நடந்தால் நடந்துருமா? மழை பெய்ய நினைக்கிறீங்க, மழை பெஞ்சிடுமா? அல்லாஹ்கிட்ட துவா கேட்டால் நடக்கும். அது இல்மோட கேட்கணும். எப்படிங்க? இல்மோட கேட்கணும், ஃபிக்ரோட கேட்கணும், கவலையோட கேட்கணும். யா அல்லாஹ், நாங்கள் கஷ்டப்படுறோம், யா அல்லாஹ், நாங்கள் துன்பப்படுறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு கவலையாக இருக்குது, நீர் இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறோம், யா அல்லாஹ். நாங்கள் மட்டும் இல்லை, செடி கொடி மரம் எல்லாமே இங்கே கவலைப்படுறோங்க, யா அல்லாஹ், நீரை குடியா அல்லாஹ், மழையை குடியா அல்லாஹ் கேட்கும்போது அந்த உங்களுடைய உள்ளத்தில் இருக்க அந்த ஃபிக்ர் என்ன பண்ணுங்க? அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கத்துக்கு கொண்டு வரும். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மழையை கொடுப்பான், நன்மத்தை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே நம்ம செய்யும்போது, அல்லாஹ்வை மட்டுமே நம்ம செய்யும்போது அவன் கொடுப்பான். கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கான் அல்லாஹ். கேட்கக்கூடியவனாக தான் நம்ம இல்லாமல் போயிடுவோம். கேட்க வேண்டிய விதங்கள் எப்படின்னு தெரியாமல் போயிடுவோம். இதுக்காக வேண்டி என்ன செய்யணுங்க? நம்ம பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட போய் தாவத்தில் வச்சுக்கணும். தாவத்தில் செஞ்சு அவங்ககிட்ட அல்லாஹ் பற்றி சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்க கொடுக்கக்கூடியவனாக தான் நீங்கள் கேட்கறதுக்கான வழிமுறைகள் இவ்வளோ இருக்குது. தஹஜ்ஜுத் தொழுது கேளுங்க, திக்ர் செஞ்சு கேளுங்க, அழுது தொழுது கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நாம் புரிஞ்சுப்பாங்க. 2 நிமிஷம் வாங்க, கஸ்டில் கலந்துக்கணும், மசூராவில் கலந்துக்கணும், வாங்க தீனுக்காக உழைப்பு வாங்க, பள்ளிக்கு வாங்க, சிறுதா தீன் பற்றி கேளுங்க. யாரை கொண்டு யார் உள்ளத்தில் வந்து அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்னு தெரியாது, நடக்கலாம். நம்மளால் தேர்ந்தெடுத்து வச்சு பண்ணலாம். அதுக்கான நன்றிகளை நம்ம சொல்லணும். முதல்ல அந்த பணியை சரியாக செய்யணும். நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம இந்த கவலையோடு இருக்கணும். நம்மளோட இந்த ஒரு நிமிஷம் கவலை கூட என்ன பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் ஹிதாயத்தை கொடுக்கும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் செய்யலாங்களா? இஷாக்கு வேண்டி அதை பற்றி பேசுவாங்க. அல்லாவோட பாதையில் போகிறது. இஷாக்கு முன்னாடி வந்து அல்லாவுடைய பாதையில் பேசுவாங்க. இதில் யாரெல்லாம் தயாராக ஸ்மால்